உலக அழகி பட்டம் வென்ற ஐஸ்வர்யா ராய் இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய இருவர் படம் மூலமா சினிமாவில் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. என்னதான் தமிழ் அறிமுகமாகி இருந்தாலும் பாலிவுட்லயும் தான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டே இருந்துச்சு. கண்டு கொண்டேன், ஜேம்ஸ், ராவணன், பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா பக்கம் தலை காட்டி வந்தாங்க அப்பப்போ. ஆனாலும் கூட இப்போ இவங்களுக்கு தனி ரசிகர் பட்டாளம் இன்னமுமே இருக்கிறாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராய் ஹிருத்திக் ரோஷனோட சேர்ந்து ஜோதா அக்பர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அந்த படத்துல முத்துக்களாலான பல கோடி மதிப்புள்ள ஆபரணங்கள்லாம் அவங்க அணிஞ்சிருப்பாங்க. அந்த நகைகளை இடை போட்டு பார்த்தா 200 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அது எல்லாமே ஒரிஜினல் நகை அப்படின்னு சொல்றாங்க. இதனால அதை பாதுகாக்க படப்பிடிப்பு தளத்துல எப்பவுமே ஐஸ்வர்யா ராயை சுத்தி பல காவலாளர்கள் இருப்பாங்க அப்படின்னு தெரிய வருது.